வணிக சிலிண்டர் பெறுவதற்கு குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்பு பெறுவதை உறுதி செய்து கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் எல்பிஜி சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகத்திற்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்பட்டு வந்தது. உணவகங்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு முன்னுரிமை அடிப்படையிலேயே சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உணவகங்கள் உள்ளிட்ட தொழில்துறையினருக்கு 20% மட்டுமே ஒதுக்கப்பட்டு வந்த சிலிண்டர்களை 50%ஆக மத்திய அரசு தற்போது உயர்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த 50% ஒதுக்கீட்டிலிருந்து வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் பெற விரும்புவோர் சம்பந்தப்பட்ட எண்ணெய் விற்பனை நிறுவனங்களிடம் பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரம் இவ்வாறு வணிக சிலிண்டர்கள் பெற விரும்புவோர் குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புக்கு நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களில் விண்ணப்பித்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே எரிவாயு கட்டணம் என்ற பெயரில் உணவக பில்களில் கூடுதலாக பணம் வசூலிப்பது சட்டவிரோதம் என மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை காரணம் காட்டி இதுபோல கூடுதலாக வசூலித்தால் சட்ட நடவடிக்கை பாயும் எனவும் ஆணையம் எச்சரித்துள்ளது. சமூக வலைதளங்கள் மற்றும் சில ஊடகங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு விதிகள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான கால இடைவெளியில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் தற்பொழுது நடைமுறையில் உள்ள அதே விதிகளை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் 2 சிலிண்டர் முன்பதிவுகளுக்கு இடையே குறைந்தபட்சம் 25 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்றும், கிராமப்புறங்களில் 2 சிலிண்டர் முன்பதிவுகளுக்கு இடையே குறைந்தபட்சம் 45 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையற்ற அச்சத்தில் முன்கூட்டியே சிலிண்டர்களை பதிவு செய்ய வேண்டாம் என்றும், தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு எல்பிஜி இருப்பு உள்ளது என்றும் மத்திய அரசு விவரித்துள்ளது. நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு நிலவுவதாக பரவும் செய்திகளும் அடிப்படையற்றவை என்றும் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் விளக்கம் அளித்துள்ளது. நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும், விநியோகச் சங்கிலி எவ்வித தடையுமின்றி இயல்பாக இயங்கி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வதந்திகளை நம்பி எரிபொருள் நிலையங்களில் கூட்டமாக குவிய வேண்டாம் என்றும், அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிஎன்ஜி எனப்படும் குழாய் வழி இயற்கை எரிவாயு விநியோகம் இருக்கும் இடங்களில் அதைத்தான் மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா, பிஎன்ஜி இணைப்புக்கு மாற வீடுகளுக்கு 3 மாதங்கள் மட்டுமே அவகாசம் என்று தெரிவித்தார். அதற்குள் பிஎன்ஜி இணைப்புக்கு மாற தவறினால் எல்பிஜி எரிவாயு விநியோகம் முற்றிலும் துண்டிக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். எல்பிஜிக்கு கடுமையான தட்டுப்பாடுகள் நிலவுவதால் அதனை சரி செய்ய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்தார். इन्फॉर्मेशन देगी, रजिस्टर्ड पोस्ट एक लेटर के द्वारा उनको इन्फॉर्मेशन दी जाएगी और इन्फॉर्मेशन देने के 3 महीने के अंदर कंज्यूमर को एलपीजी से पीएनजी पर शिफ्ट होना होगा. எனினும் குறிப்பிட்ட சில இடங்களில் பிஎன்ஜி இணைப்பு வழங்குவது சாத்தியமற்றது என சப்ளையரால் சான்றிதழ் வழங்கப்பட்டால் அவர்களுக்கு இதில் விலக்கு அளிக்கப்படும் என்றும் சுஜாதா சர்மா கூறினார். மருத்துவ காரணங்களுக்காக பணம் கொண்டு செல்பவர்கள் ஆதாரங்களை வாட்ஸ்அப்பில் காட்டினால் கூட பணம் பறிமுதல் செய்யப்படாது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கான விரிவான வழிகாட்டுதல்கள் அடங்கிய கையேடுவை அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். சென்னையின் ராயப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் சென்றவர் பறிமுதல் நடவடிக்கையின் போது டிஜிட்டல் ஆதாரங்களை காட்டலாம் என்று விவரித்தார். ஹெல்த் ரீசனுக்காக எடுத்துட்டு போறாங்கன்னா யார் அட்மிட்டட் இருக்காங்க அந்த ஆதாரங்கள் வாட்ஸ்அப்பில் கூட காட்டினதா போதும் சொல்லியிருக்கோம். நம்ம ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் எல்லாத்துக்கும் அதை பற்றி சென்சிடைஸ் பண்ணியிருக்கோம். தேர்தல் முறைகேடுகள் குறித்து இணையதளம் அல்லது கடிதம் வாயிலாக புகார் அளிப்பவர்களின் கையொப்பம் கட்டாயம் என்றும் கூறினார். அனானிமஸ் பெட்டிஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒன்றும் கையெழுத்து இல்லாமல் நிறைய பெட்டிஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ தயவு செய்து பெட்டிஷன்ஸ் கொடுக்குறோம், ஜென்யூன் இருக்குன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துரும். ஒரே தொகுதியில் ஒரே பெயரை கொண்ட வேட்பாளர்களால் குழப்பம் ஏற்படுவதை தடுக்க புகைப்படத்துடன் கூடிய வாக்குச்சீட்டு தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார்.
தொடர்ந்து சரிவை கண்டு வந்த தங்கத்தின் விலை அதிரடியாக சவரனுக்கு 2800 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் விலை அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 350 ரூபாய் அதிகரித்து 13,250 ரூபாயிலிருந்து 13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 250 ரூபாயாக இருந்த நிலையில் 10 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டியிடும் நிலையில் அதிமுக 169 தொகுதிகளில் களம் காண்கிறது. 234 தொகுதிகளிலும் தானே நிற்பதாக நினைத்து பணியாற்றுமாறு திமுக தொண்டர்களுக்கு கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உருக்கமாக கடிதம் எழுதியுள்ளார். அதில் தொகுதி பங்கீட்டின்படி திமுக மற்றும் தோழமை கட்சியைச் சேர்ந்த மொத்தம் 175 இடங்களில் உதயசூரியன் சின்னம் களம் காண்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணியில் உள்ள கை, முரசு, கதிரருவாள், அரிவாள் சுத்தி நட்சத்திரம், பானை, ஏணி என அனைத்துமே நமது சின்னங்கள் தான் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் 234 தொகுதிகளிலும் மு.க. ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்ற உணர்வுடன் தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய கட்சிகள் இணைந்துள்ள சூழலில் தோழமை கட்சிகளின் கோரிக்கையில் உள்ள நியாயத்தை மதித்து வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு மனப்பூர்வமான ஒப்பந்தங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வதந்திகளை புறக்கணித்துவிட்டு தோழமை கட்சியினருடன் இணைந்து களப்பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஒரு மாரத்தான் ஓட்டத்தைப் போல நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரத்திற்கும் குறையாமல் வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்றதாகவும் விருப்பமனு அளித்த 16,500 பேரிடம் நேர்காணல் நடைபெற்றதாகவும் குறிப்பிட்ட அவர் இதனை ஒரு கொள்கை உறவு திருவிழா என்று தெரிவித்துள்ளார். அடுத்த 4 வாரங்கள் அயராமல் உழைத்து மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் துரோகத்தையும் வீழ்த்த வேண்டும் என்றும் அவர் தனது மடலில் வலியுறுத்தியுள்ளார். 2026 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 23 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை அதிமுக வெளியிட்டுள்ள நிலையில் 21 முன்னாள் அமைச்சர்களும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அதன்படி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 8வது முறையாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி வேப்பநகடி தொகுதியிலும், திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். நத்தம் விஸ்வநாதன் நத்தம் தொகுதியிலும், SP வேலுமணி தொண்டாமுத்திலும், தங்கமணி குமாரப்பாளையம் தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் 8வது முறையாக போட்டியிடுகிறார். மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர்ராஜு, பாலக்கோடு தொகுதியில் KP அன்பழகன் போட்டியிடுகின்றனர். வேதாரண்யம் தொகுதியில் OS மணியன், விராலிமலை தொகுதியில் C விஜயபாஸ்கர், கோவில்பட்டி தொகுதியில் கடம்பூர் ராஜு போட்டி என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமங்கலம் தொகுதியில் RB உதயகுமார், மதுரவாயில் தொகுதியில் பெஞ்சமின், பவானி தொகுதியில் கருப்பண்ணன் போட்டியிடுகின்றனர். ஜோலார்பேட்டை தொகுதியில் KC வீரமணி, கரூர் தொகுதியில் MR விஜயபாஸ்கர், நன்னிலம் தொகுதியில் R காமராஜ் போட்டி என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த CV சண்முகம் தற்பொழுது மயிலம் தொகுதியில் களம் காண்கிறார். 2021 ஆண்டு தேர்தலில் ராஜபாளையத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ராஜேந்திர பாலாஜி இந்த முறை சிவகாசி தொகுதியில் போட்டியிட உள்ளார். போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலசவாக்கம் தொகுதிக்கு திரும்புகிறார். அமைச்சர்களாக இருந்திராத முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் தொகுதியிலும், தாமரை ராஜேந்திரன் அரியலூர் தொகுதியிலும் போட்டி என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, மயிலாப்பூர், ஆவடி போன்ற நகர்ப்புற தொகுதிகளும், டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற தொகுதிகளும் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பாஜக வசம் இருந்த நெல்லை, கோவை தெற்கு உள்ளிட்ட தொகுதிகள் அதிமுகவிடம் சென்றுள்ளன. கடந்த முறை பாஜக வென்ற நாகர்கோவில், மொடக்குறிச்சி மீண்டும் அக்கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக தோற்ற திருவண்ணாமலை, குளச்சல், விளவங்கோடு, ராமநாதபுரம், உதகை, தடி ஆகிய தொகுதிகள் மீண்டும் அக்கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மயிலாப்பூர், ஆவடி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, மதுரை தெற்கு, திருச்செந்தூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி, மானாமதுரை ஆகியவை பாஜகவுக்கு புதிதாக ஒதுக்கப்பட்டுள்ளன. அவினாசி, கந்தர்வக்கோட்டை, சாத்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், பத்மநாபபுரம், ராசி, சிவகங்கை, திருப்பத்தூர் ஆகியவையும் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்ற வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியையும், நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு வென்ற நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியையும் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக அமைச்சர்களான ஏவா வேலு, பெரிய கருப்பணன், மனோ தங்கராஜ், நாசர், அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜேந்திரன் ஆகியோரின் சொந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. மக்களுக்கு நல்லா இப்ப தெரிஞ்சு போச்சு. அவங்களோட ஆட்சி கம்ப்ளீஷன்ல இருக்கு, அவ்வளவுதான். நாங்க நிச்சயமா வெற்றி பெறுவோம். கன்னியாகுமரியில் உள்ள 4 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாமக செல்வாக்கு நிறைந்த பகுதிகளாக கருதப்படும் வட மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய சட்டமன்ற தொகுதிகளை அன்புமணி தலைமையிலான பாமக தக்க வைத்துள்ளது. கடந்த முறை 23 தொகுதிகளில் பாமக போட்டியிட்டு 5 இடங்களில் வென்ற நிலையில் இம்முறை அக்கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாமக போட்டியிடும் தொகுதிகளை அதிகாரப்பூர்வமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மேற்கு 2வது தர்மபுரி
மூணாவது பெண்ணாகரம். தற்பொழுது பாமக வசம் உள்ள சேலம் மேற்கு, தருமபுரி, பெண்ணாகரம், பாமக கடந்த முறை தோற்ற மயிலாடுதுறை, திருப்பூர், சோளிங்கர், ஜெயங்கொண்டம், விருத்தாச்சலம், கீழ்வேளூர், செஞ்சி ஆகிய தொகுதிகளில் பாமகவுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இது தவிர்த்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பெரம்பூர், விக்கிரவாண்டி, உத்தரவேரூர், போளூர், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார்கோவில், சேலம் வடக்கு, அம்பத்தூர் ஆகிய தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தற்பொழுது பாமக வசமுள்ள மேட்டூர், மயிலம் மற்றும் கடந்த முறை பாமக தோல்வியை சந்தித்த காஞ்சிபுரம், கீழ்பெண்ணாத்தூர், பந்தவாசி, நெய்வேலி, பூந்தமல்லி உள்ளிட்ட தொகுதிகளில் இம்முறை அதிமுகவை போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை பாமக வெளியிட்டுள்ளது. அதன்படி பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கீழ்வேளூர் தொகுதியில் களம் காண்கிறார். பாமக மாநில துணைத் தலைவர் KN சேகர் அம்பத்தூர் தொகுதியிலும், பாமக இளைஞரணி தலைவர் கணேஷ்குமார் செஞ்சி தொகுதியிலும் களமிறங்குகின்றனர். இந்நிலையில் மேற்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன்படி மத்திய அமைச்சர் எல்முருகன் அவினாசி தொகுதியில் களமிறங்குவார் என கூறப்படுகிறது. கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்ற வானதி சீனிவாசன் இம்முறை கோவை வடக்கு தொகுதியில் களம் காண்பார் என தெரிகிறது. உதகையில் போஜராஜன் அல்லது தர்மன் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும், மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார், திருப்பூர் தெற்கு தொகுதியில் காடேஸ்வர தங்கராஜ் அல்லது AP முருகானந்தம் ஆகியோருக்கு வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. திமுக அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், TRB ராஜா, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரின் சொந்த தொகுதிகளில் TTV தினகரனின் அமமுக போட்டியிட உள்ளது. கடந்த தேர்தலில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 165 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாத நிலையில் இம்முறை அதிமுக கூட்டணியில் 11 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அந்த வகையில் கடந்த முறை அதிமுக போட்டியிட்ட சென்னை, சைதாப்பேட்டை, பெரியகுளம், மன்னார்குடி, ஓட்டப்பிடாரம், நான்குநேரி, திருச்சி மேற்கு, மடத்துக்குளம், பாஜக போட்டியிட்ட திருவையாறு, காரைக்குடி, பாமக போட்டியிட்ட திருப்பத்தூர், சென்னை பூந்தமல்லி ஆகியவை இம்முறை அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தேவை அதிகம். அதே நேரத்தில் 11 தொகுதிகளில் தொகுதி பட்டியலை பார்த்தாலே தெரியும், நாங்கள் கேட்டிருந்த பட்டியலில் தான் தொகுதிகள் கிடைத்திருக்கு. எங்களுக்கு உள்ள 11 தொகுதிகளில் கூடுமானவரை நல்ல தொகுதிகளாக பெற்றிருக்கிறோம். இந்த தொகுதிகளில் அமமுக குக்கர் சின்னத்தில் களமிறங்க உள்ளது. இதில் பெரியகுளம், ஓட்டப்பிடாரம், பூந்தமல்லி என 3 தொகுதிகள் தனி தொகுதிகளாகும். மீதமுள்ள 8 தொகுதிகள் பொது தொகுதிகளாகும். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ், IJK, தமுக மற்றும் புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகள் போட்டியிட உள்ள தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி GK வாசனின் தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த 5 இடங்களிலும் இம்முறை தாமரை சின்னத்தில் அக்கட்சி போட்டியிட உள்ளது. அதேபோல இந்திய ஜனநாயக கட்சிக்கு சென்னை பல்லாவரம், பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குன்னம் ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் பொது தொகுதியான ராஜபாளையத்தில் இம்முறை போட்டியிட உள்ளது. அதேபோல ஜெகன்மூர்த்தி தலைவராக உள்ள புரட்சி பாரதம் கட்சிக்கு வேலூர் மாவட்டத்தில் உள்ள தனி தொகுதியான கேவிக்குப்பம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இத்தொகுதியில் வென்று ஜெகன்மூர்த்தி MLA-வாக உள்ள நிலையில் மீண்டும் அதே தொகுதி அக்கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நல்லாட்சி வழங்கிய அதிமுகவை மக்கள் ஆதரிப்பார்கள் என நியூஸ் 18க்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி வாய்ப்பு குறித்து பேசினார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 234 இடங்களில் நாங்கள் போட்டியிடுகிறோம். அதில் 210 இடங்களில் வெல்லுவோம். அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுக்கு 100% எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பது. திமுக 26 கட்சிகளோடு கூட்டணி அமைத்து ஒரு பெரிய கூட்டணி வச்சிருக்கோம். பெரிய அலைன்ஸ் மக்கள் வாக்களிக்கணும்ல. கூட்டணி பெருசா வச்சுட்டு மக்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து பேசிய அவர் திமுக அதிமுக ஆட்சியை ஒப்பிட்டார். இந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் பட்டது வேதனை, துன்பம் தான். அதிமுக ஆட்சியில 2011-2020 வரைக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து மக்களிடத்துல அதிக நன்மை செஞ்சு மக்களிடத்துல வரவேற்பு இருக்குது. நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி மிகச் சிறப்பாக தேர்தல் நேரத்தில் தேர்தல் பணி செய்து அதிக இடங்களில் வெல்லுவோம். அதிமுக ஆட்சி அமைக்கும். நல்லாட்சி வழங்கிய அதிமுகவை மக்கள் ஆதரிப்பார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் தொகுதிகள் இறுதியான பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கூட்டணியின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அது கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்காது சார். அதாவது எங்களுக்கு தேவை அதிகம். அதே நேரத்தில் 11 தொகுதிகளில் தொகுதி பட்டியலை பார்த்தாலே தெரியும், நாங்கள் கேட்டிருந்த பட்டியலில் தான் தொகுதிகள் கிடைத்திருக்கு. வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வருங்காலத்தில் உறுதியாக
வாய்ப்பை பெற்றுத் தருவோம். பாரதிய ஜனதா கட்சியோடு நான் கூட்டணியில் இருப்பதால் அவர்கள் சின்னத்திலே போட்டியிடுகிறேன். சென்ற முறை கூட பாராளுமன்ற தேர்தலிலே சைக்கிள் சின்னத்திலே தான் போட்டியிட்டேன். சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடாத முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இப்பதான் இந்த சொல்லியிருக்கிறாங்க. நாங்க எதிர்பார்த்தது வேற, இங்க நடந்தது வேற. அதனால நிர்வாக குழு காலையில் நாங்க கூட்டுறோங்க, கட்சியோட நிர்வாக குழு. அதுல என்ன முடிவு சொல்லுவாங்களோ அது பிரகாரம் நாளைக்கு பேசுவோம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் பென்னாகரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாகன பரப்புரை மேற்கொண்டார். அடிப்படை தேவைகளின் கட்டணத்தை உயர்த்திவிட்டு இலவசங்களை வழங்குவதாக விமர்சித்தார். இந்த ஆட்சி 3 முறை சகிக்க முடியாத அளவிற்கு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. சொத்து வரியை கணக்கில்லாமல் உயர்த்தி இருக்கிறது. பத்திரப்பதிவு கட்டணத்தை கணக்கில்லாமல் உயர்த்தி இருக்கிறது. இதையெல்லாம் உயர்த்திவிட்டு பஸ் இலவசம், அரிசி இலவசம், இப்படி தேவையற்று யார் பேருந்தை இலவசமாக ஓட்டுங்கள் என்று யார் கேட்டது? தரமாக ஓட்டுங்கள் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். அதிமுக அறிவித்துள்ள இலவச பிரிட்ஜை காட்டிலும் முக்கியமானவை இருப்பதாக சுட்டிக்காட்டினார். இலவசமாக பிரிட்ஜ் தருகிறேன் என்று சொல்கிறார்கள், காய்கறியை உள்ளே வைத்து பாதுகாக்க. ஆனால் விளைய வச்ச வேளாண்குடி மகன் விளைய வைக்கிற நெல், காய்கறி இவற்றை சேமித்து பாதுகாப்பாக வைக்க சேமிப்பு கிடங்கு இருக்கிறதா என்பதை, குளிரூட்டப்பட்ட கிடங்கு இருக்கிறதா என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி மற்றும் ஓசூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட சீமான் வேளாண்மை சார்ந்த தொழில்களை உருவாக்குவதே இலக்கு என்று குறிப்பிட்டார். கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் தளவாய் சுந்தரம் நிறுத்தப்பட்டால் அவருக்கு எதிராக தேர்தல் பணி செய்வோம் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் போர்க்கொடி தூக்கியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தளவாய் சுந்தரத்தை முதல்ல அவருக்கு சீட்டை கொடுக்க ஒரு கிளேச்சலர், ஒரு ஏழை கொடுங்க, நானே செலவாக்குவோங்க. அதிமுக இந்த உயிருங்க. நீ ஒரு கிளேச்சலர் கொடுங்க. கிளேச்சலர் யாரு? 7 மாடியா போட்டிருப்பான். கிளேச்சலருக்கு எடப்பாடியார் கொடுத்தாலும் ஒரு பணம் தயாரியா? நான் அதுக்கு எவ்வளவு பணம் சொல்லுவாங்க? நான் தயார் சேர்க்க விட மாட்டேன் தம்பி. நான் சுயேட்சை அனுப்பேன், 2 தொழில் அனுப்பேன். நான் இந்த இவங்க கூட்டணியை காட்டி கூட ஓட்டுவாங்க. பேர் மாத்துவேன். உதகை சட்டமன்ற தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டதற்கு அதிமுகவினர் சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு வேட்பாளருக்கு வாய்ப்பு வழங்க மறுக்கப்பட்டிருப்பது அனைத்து நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஒரு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. உதகையில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகம் முன்பு ஒன்று திரண்டு முழக்கமிட்ட அவர்கள் மறுபரிசீலனை செய்து உதகை தொகுதியை அதிமுகவிற்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை, SDPI ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக குழுவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சின்னத்தை இன்று அறிவிப்பதாகவும் கூறினார். அதேபோல SDPI கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கோம். முக்குளத்தூர் புலிப்படைக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் கருணாஸ் அறிவித்தார். முக்குளத்தூர் புலிப்படைக்கு 1 தொகுதி உறுதி அப்படிங்கறத வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கிறேங்கிறத நான் ஏற்கனவே சொன்னதுதான். 3 கட்சிகளுக்கும் தொகுதிகள் இன்று இறுதியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு திமுக அதிக தொகுதிகளை ஒதுக்கியதாக தேமுதிகவை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக விமர்சித்திருந்த நிலையில் 2011 தேர்தலில் தேமுதிக கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தால் அதிமுக ஆட்சியே இருந்திருக்காது என அக்கட்சியின் பொருளாளர் சுதீஷ் பதிலடி கொடுத்துள்ளார். தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. 2011 தேமுதிக இல்லாம அந்த அதிமுக ஆட்சியே வந்திருக்காது. 2011 இன்னைக்கு பேசுகின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்க இருந்தார் என்று அவருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். 2011 தேமுதிக இல்லை என்றால் இன்னைக்கு அதிமுக கிடையாது.
ஒரு சிலிண்டரை கொண்டு வந்து கொடுத்தால் ஒரு மாதம் முழுவதும் பிரியாணி இலவசமாக வழங்கப்படும் என்ற வினோத ஆஃபரை ஒசூரில் உள்ள உணவகம் ஒன்று அறிவித்துள்ளது. உணவகங்களில் வணிக சிலிண்டர்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவி வருவதால் பல கடைகள் மூடப்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் ஒசூரில் உள்ள உணவகம் ஒன்று ஒரு வணிக கேஸ் சிலிண்டரை தங்களிடம் கொடுத்தால் ஒரு மாதத்திற்கு தினமும் ஒரு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என வினோதமான அதிரடி ஆஃபரை அறிவித்து கவனம் பெற்றுள்ளது. தட்டுப்பாடு எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக யோசிச்சோம், ஒரு இதுவா போட்டோம். இது ஒரு விளையாட்டு காரணமா நாங்க ஸ்டார்ட் பண்ணல. எங்களுக்கும் ஒரு 1-2 சிலிண்டர் குறைய இந்த கஷ்டம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்துக்காக இந்த ஆஃபர் கொடுத்தோம். ஆனா அது ஒரு 2-3 சிலிண்டர் எங்களுக்கு கிடைச்சிச்சு. சில சிலிண்டர்கள்ல விறகுலையும் நாங்க அது பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிலிண்டர் விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை இந்த ஆஃபர் இருக்கும் எனவும் ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பழைய துணிகளுக்குள் இருந்த 12 சவரன் தங்க நகைகளை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பழைய துணி வியாபாரிக்கு பாராட்டு குவிகிறது. பழைய துணி வியாபாரியான செந்தில்குமார் ஆலாங்கொம்பு பகுதியில் கடை வைத்து பழைய துணி வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடைக்கு விற்பனைக்கு வந்த புடவை ஒன்றுக்குள் மணி பர்ஸ் இருப்பதைக் கண்ட அவர் அதனை திறந்தபொழுது 12 சவரன் தங்க நகைகள் இருந்தது தெரிய வந்தது. அதனை உடனடியாக சிறுமுகை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்தார். விசாரணையில் அந்த நகைக்கு உரியவர் சுதா என்ற பெண் என தெரிய வந்தது. உரிய ரசீது மற்றும் ஆவணங்கள் காட்டப்பட்ட நிலையில் நகைகள் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் புடவைக்குள் இருந்த நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பழைய துணி வியாபாரி செந்தில்குமாரின் செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். பொதுமக்கள் தரப்பில் இருந்து அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்திய நிலையில் மத்திய அரசு அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள போரால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் கார்கே தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கண்டன முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல டெல்லி சட்டமன்றத்திற்கு வெளியே ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். இதனிடையே முன்பதிவு செய்த கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்யாமல் தனியாக குடோன் எடுத்து பதுக்கி வைத்திருந்த டெலிவரி பணியாளர்கள் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து எரிவாயு நிரப்பப்பட்ட 154 சிலிண்டர்களும் 29 காலி சிலிண்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. நெருக்கடியான தருணத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து மத்திய அரசுக்கு துணை நிற்போம் என எதிர்க்கட்சிகள் உறுதியளித்ததாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதல் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி டெல்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரான் விவகாரத்தில் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்வதை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டிய நிலையில் பாகிஸ்தான் போன்று இந்தியா ஒன்றும் தரகர் நாடு அல்ல என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளித்தார். ஈரான் விவகாரத்தில் இந்தியா மௌனமாக இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மத்திய அரசின் நடவடிக்கையில் எதிர்க்கட்சிகள் திருப்தி அடைந்ததாக கூறினார். ऑल पार्टी मीटिंग बुला करके सरकार ने बहुत डिटेल में विपक्ष और सरकार के जितने साथी पार्टी हैं सबके साथ में बैठक की और पश्चिम एशिया में இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருமுறை அழைப்பு விடுத்தும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கவில்லை என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தனது தாயுடன் இருந்ததால் கேரள மாநிலத்தில் மேற்கொள்ள இருந்த பரப்புரையை ரத்து செய்ய நேரிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விளக்கமளித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கேரளாவின் கோடிக்கோடு பகுதியில் ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் தேர்தல் பரப்புரையை ராகுல் காந்தி தொடங்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவரது தாயார் சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் ராகுல் காந்தியின் பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. அவருக்கு பதிலாக கோடிக்கோட்டில் பரப்புரையை தொடங்கி வைத்த அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சபரிமலை தங்க திருட்டு விவகாரத்தை சுட்டிக்காட்டி இடதுசாரிகள் அரசை கடுமையாக சாடினார். இடதுசாரிகளுக்கு வாக்களிப்பது பாஜகவிற்கு வாக்களிப்பதற்கு சமம் என்றும் அவர் விமர்சித்தார். LDF government did not even spare God. They stole gold from Sabarimala temple. What can one expect from such government
and such party. இந்நிலையில் தனது பரப்புரை பயணம் ரத்து செய்யப்பட்டது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள ராகுல் காந்தி உடல்நலக் குறைவால் தனது தாயார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஒரு மகனாக தான் அவரை பற்றி மிகவும் கவலைப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அதனால் அவருடன் தங்க முடிவு செய்ததாகவும் இதனை கேரள மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் ராகுல் காந்தி விளக்கமளித்துள்ளார். குஜராத்தில் கிணற்றுக்குள் விழுந்த சிறுத்தை நீண்ட முயற்சிக்கு பிறகு போராடி மீட்கப்பட்டது. உமராலா தாலுகாவிற்கு உட்பட்ட பர்வாலா கிராமத்தில் விவசாய நிலப்பகுதியில் இரை தேடி சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்தது. அப்போது போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினாலோ அல்லது கவனக்குறைவினாலோ திறந்தவெளி கிணறு ஒன்றுக்குள் அந்த சிறுத்தை தவறி விழுந்தது. கிணற்றுக்குள் இருந்து விசித்திரமான சத்தம் வருவதை கேட்ட அக்கம்பக்கத்து விவசாயிகள் அங்கு சென்று பார்த்தபோது சிறுத்தை கிணற்றுக்குள் தத்தளித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையின் சிறப்பு மீட்பு படையினர் நீண்ட முயற்சிக்கு பிறகு கயிறு கட்டி பாதுகாப்பாக சிறுத்தையை மீட்டனர். சிறுத்தையை கூண்டுக்குள் வைத்து கண்காணித்து வரும் வனத்துறையினர் அது விரைவில் வனப்பகுதிக்குள் விடப்படும் என்று தெரிவித்துள்ளனர். போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கினால் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டுவர ஒத்துழைப்போம் என ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி திட்டத்தை நிராகரித்துள்ள ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர 5 நிபந்தனைகளை விதித்துள்ளது. அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கடந்த மாதம் 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கின. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தடங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது. போரை முடிவுக்கு கொண்டுவர சுமூக பேச்சுவார்த்தை நடத்தும் வகையில் ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்சங்கள் கொண்ட அமைதி ஒப்பந்தத்தையும் முன்மொழிந்தார். இந்நிலையில் தங்களது 5 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவிப்போம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. அதன்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். இனி தாக்குதல் நடத்தப்படாது என்று உத்தரவாதம் அளிக்க வேண்டும். போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். ஆயுத குழுக்களுக்கு எதிராக நடக்கும் போர் உட்பட அனைத்து தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும். ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் ஈரானின் அதிகாரத்தை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் ஈரான் தனது நிபந்தனைகள் பூர்த்தியாகும் பொழுது மட்டுமே இந்த போரை முடிக்கும் என்றும் அமெரிக்காவின் முன்மொழிவு அளவுக்கு மீறியது மற்றும் நியாயமற்றது என்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் அமைதி ஒப்பந்த திட்டத்தை ஈரான் நிராகரித்ததைத் தொடர்ந்து அந்நாடு மீது அமெரிக்கா தனது அடுத்த கட்ட தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி ஈரானின் ராணுவ நிலைகளை குறிவைத்து நேற்றிரவு தாக்குதல் நடத்தியது. அதிபர் ட்ரம்ப் வெறும் மிரட்டல் விடுக்கவில்லை என்றும் அவர் பெரும் தாக்குதலை தொடுக்க தயாராக இருப்பதாகவும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் எச்சரித்துள்ளார். மேலும் ஈரான் விவகாரத்தில் தனது முக்கிய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்கா மிக அருகில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரானின் முக்கிய நகரங்களை கைப்பற்றும் நோக்கில் பாராசூட் படைப்பிரிவைச் சேர்ந்த 2000 ராணுவ வீரர்களையும் மத்திய கிழக்கிற்கு அமெரிக்கா அனுப்பியுள்ளது. அமெரிக்காவின் படை நகர்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிற்காக அமெரிக்கா தனது வீரர்களை பலியிட இருப்பதாகவும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃப் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே இஸ்ரேலின் டிமோனோ, ஹைஃபா நகரங்கள் மீது ஈரான் சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. ஹோர்முஸ் நீரிணையை திறக்கும்படி கெடுவிதித்த அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் F-18 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய வீடியோ காட்சியையும் ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ளது. I'm Figure 3, a humanoid built in the United States of America. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இந்த ரோபோவுடன் வந்த மெலனியா ட்ரம்ப் AI மாநாட்டில் கலந்து கொண்டார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் எதிர்காலத்தை ஒன்றாக வளர்த்தெடுப்போம் என்ற தலைப்பில் AI மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மனைவி மெலனியா ட்ரம்ப் ரோபோவுடன் இணைந்து அரங்கிற்குள் நுழைந்தார். அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ஃபிகர் 3 என அழைக்கப்படும் இந்த ரோபோ தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டது. I'm Figure 3, a humanoid built in the United States of America. I am grateful to be part of this historic movement to empower children with technology and education. கல்வித்துறையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட்டதாக மெலனியா ட்ரம்ப் குறிப்பிட்டார். அண்மையில் பொது நிகழ்ச்சிகளில் ரோபோக்களை அதிக அளவில் களமிறக்கி உலக நாடுகளின் கவனத்தை சீனா ஈர்த்தது. இந்நிலையில் அமெரிக்காவும் AI மாநாட்டில் ரோபோவை களமிறக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது.
காசாவில் உள்ள முகாமில் இஸ்ரேல் மீண்டும் குண்டு வீசிய கொடூர காட்சிதான் இது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியதிலிருந்து காசாவில் குண்டு சத்தம் சற்று குறைந்திருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் மீண்டும் காசா மீது குண்டுகளை வீசத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக தெய்ர் அல் பலாக் பகுதியில் உள்ள முகாமில் பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்து சிதறியது. கடந்த ஆண்டு அக்டோபரில் அமல்படுத்தப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு பிறகும் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தவில்லை என காசா குற்றம் சாட்டுகிறது. மேலும் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மட்டும் 680 பேர் உயிரிழந்ததாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.